ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி யூடியூப் சேனல். குரூப் 4 எத்தனை கேள்விகள் சரியாக பதிலளித்தீங்க அப்படிங்கிற ஒரு டெலகிராம் போலில் ஆன்சர் பண்ணுறதை வச்சு எவ்வளோ கட் ஆஃப் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்டபிளான கட் ஆஃப் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஓட்டிங் நீங்கள் பார்த்தாலே தெரியும். 120 to 130 கொஷின்ஸ் தான் அதிகமான பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50% கிட்ட ஓட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 130 to 40, 140 to 150 இது வந்து ஒரு 18% கிட்ட ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 150 அண்ட் அபவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப கம்மியான நபர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. பட் 170 அபவ் பார்த்திங்கன்னா 9% கிட்ட ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாக படிக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து 170 அண்ட் அபவ் எடுக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 130 to 160 அந்த ரேஞ்சில் தான் வரும். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டெலகிராமில் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஓட் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் வச்சு டென்டேட்டிவான ஒரு கட் ஆஃப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நமக்கு அஃபிஷியல் ஆன்சருக்கே ரிலீஸ் ஆகலை, டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஜென்ரல் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 167லேருந்து 172 நீங்கள் இல்லை 172 அபோவ் எடுத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக வந்து 165 அபோவ் இருந்தால் ரொம்ப பெட்ரு. அதே மாதிரி பிசி எம்பிசி கேட்டகரியில் சின்ன சேஞ்சஸ் தான் ஒரு கட் ஆஃபில். ஸோ அவங்களுக்குமே 164லேருந்து 168 மோரர்லெஸ் 165 அபோவ் எடுத்திருந்தால் கட்டாயமாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு வந்து 155 அபோவ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். 157 to 161 கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 180 அந்த மாதிரி மார்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பிட்டவங்க தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஓட்டிங்கில் வந்து 170 அபோவ் வந்து ரொம்ப குறிப்பிட்ட சிலர் தான் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச பேர் வந்து 120லேருந்து 130 கொஷின்ஸ் வந்து எங்களுக்கு கரெக்ட் அப்படிங்கிறத ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ 130 to 140 வந்து அதை விட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 140 to 150 அதை விட அதிகமாக இருக்குது. இந்த டைம் வந்து கொஷின் வந்து உண்மையிலேயே டஃப் தான். சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயரை விட கம்மியாக தான் ஆகுது. ஜென்ரல் 167 to 172, பிசி எம்பிசி 164 அபோவ், எஸ்சி எஸ்டி 155 அபோவ் எடுத்திருந்தாலே நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. I hope you enjoy this video. Thank you. Always keep smiling, keep studying.